ஹெய்சன்பெர்க் யார்? லோகேஷ் கனகராஜ் விளக்கம். நடிகர் விக்ரமுடன் இணையும் பிரபல கன்னட ஹீரோயின். அமீர்கானுடன் இணைந்து இரும்புக்கை மாயாவி. வெற்றிமாறன் சிம்பு படத்தின் அப்டேட். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. விக்ரம் படத்தில் வந்த வேஸ்டட், லியோவில் வந்த ஆர்டினரி பர்சன் போன்ற பல ஆங்கில பாடல்களை எழுதியவர் ஹெய்சன்பெர்க். இது நாள் வரை இவர் யார் என்பதற்கு ஒரு புகைப்படம் கூட கிடையாது. இந்த நிலையில் இது பற்றி பேசிய லோகேஷ், ஹெய்சன்பெர்க் என்பது தானோ அனிருத்தோ கிடையாது, அவர் உண்மையான மனிதர்தான். வறுமையின் நிறம் சிவப்பு படம் பார்த்தால் அவர் யார் என்பது உங்களுக்கு புரியும் என்ற க்ளூ மட்டும் கொடுத்துள்ளார் லோகேஷ். நடிகர் விக்ரம் 96 பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். இப்படத்துக்கான நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இத்திரைப்படத்தில் ருக்மணி வசந்த் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கன்னட சினிமாவில் பிரபலமான நடிகையாக உள்ள இவர் தமிழில் ஏஸ் திரைப்படத்தில் நடித்துள்ளார். சிவகார்த்திகேயனோடு இணைந்து இவர் நடித்த மதராசி திரைப்படமும் விரைவில் வெளியாக உள்ளது. அமீர்கானை வைத்து இரும்புக்கை மாயாவி என்ற திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க இருப்பதாக தகவல் வெளியானது. இது பற்றி பேசிய லோகேஷ், இரும்புக்கை மாயாவி கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு எழுதிய கதையாகும். சமீபத்தில் வந்த தனது திரைப்படங்களில் இப்படத்தின் காட்சி அமைப்புகள் இடம்பெற்றதால் அதனை தூக்கிவிட்டு சமகாலத்துக்கு ஏற்ப மாற்றினால் புதுமையான படமாக இருக்கும் என்றார். கைதி 2 திரைப்படத்திற்கு பின்னர் இத்திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் திரைப்படத்தின் ஷூட்டிங் வரும் ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் தொடங்க படக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதற்காக பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகிறதாம். இந்த திரைப்படத்தில் சிம்பு 2 வேடங்களில் நடிப்பதாகவும் அதற்காக 10 கிலோ வரை எடை குறைப்பில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வடசென்னை கதைக்களத்தில் இப்படம் உருவாகிறது.